தேவன் உன்னை ஒரு சில காரியத்திற்காக பழக்குவிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை உயரத்திற்கு கொண்டு போகிறதற்காகத்தான். குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால் முறிந்தோடி போகிறது. ஹோலி ஸ்பிரிட் உனக்கு விடுதலை. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நீ நினைக்கிறியா? கவலைப்படாத, இந்த சோதனையில தான் தேவன் உனக்கு சாதனைய வச்சிருக்கிறார். பூட்டப்பட்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உனக்கு திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் இயேசுவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று நான் பேசுகிற செய்தி உங்களை தட்டி எழுப்பி விடும் என்று நான் நம்புகிறேன். சங்கீதம் 62 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். யாரும் நம்பலங்க, ஆனா நான் நம்பினேன் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார்னு. ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைக்கும்னு சாராள் நம்பவே இல்லை. ஆனா சரீரம் செத்து போனாலும், சாராளுடைய கற்பை விழுந்து போனாலும் ஆபிரகாம் தேவனையே நம்பிக்கொண்டிருந்ததுனால அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு அற்புதத்தை செய்து வைத்தது. கோலியாத்தை தாவீது வீழ்த்துவான்னு யாருமே நம்பல. ஆனா தாவீது நம்பினான் அவனை கர்த்தர் என் கையில தான் ஒப்பு கொடுப்பார்னு. இன்னைக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு உன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உன்னால இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நிறைய பேர் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாம் தெரிந்த கோலியாத்தை எதுவும் தெரியாத தாவீதை வைத்து வீழ்த்துவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. என்ன சொன்னாங்க? உனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பாட்டு எழுதி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அநேக செய்திகளின் மூலம் அநேகரை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார். உள்ளூர்ல நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிளைட்ல ஆண்டவர் என்னை பறக்க வைத்து கொண்டு இருக்கிறார். நான் ஒன்னே ஒன்னு நம்பினேன், கூட இருக்கிறவங்களெல்லாம் இது நடக்காது, இது முடியாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நான் அவரை நம்பினதினால் நான் நம்பின காரியம் அவராலே எனக்கு வந்தது. இன்னைக்கு உன் சூழ்நிலை மோசமா இருக்கலாம், உன் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட தப்பு தப்பா நிறைய காரியத்தை பேசலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படியே போயிரும்னு நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீ சொல்ற, அந்த சூழ்நிலையிலையும் அந்த போராட்டத்திலையும் அந்த நெருக்கத்திலையும் நீ அவரை நம்பிக்கொண்டிருந்தனா, நீ நம்புகிறது யாரு தடுத்தாலும் யாரு எதிர்த்தாலும் அது உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறதை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.